போல மினிஸ்டர்ஸ் எல்லாம் நேரடி போட்டி ஏடிஎம்கே யாரையுமே பெருசா இறக்குன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்ப ராயபுரம் மனோ வந்து சேகர்பாபுக்கு எதிரா பெருசா கூட்டணி கொடுத்த மாதிரி தெரியுது. ஏடிஎம்கே ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்ற ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாத்தையும் கவர் பண்ணி. பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு நல்லது பண்ணிருக்கு, அதுக்கு தான் நன்றி செய்யணும் இல்லையா? ஓ, அதான் அப்போ வீக் சீட்ஸ் எல்லாம் வந்து தள்ளி விட்டுருக்காரு. கூட்டணி தள்ளி விட்டுருக்காரு. ஏங்க 2 விஷயம் சிறப்பா செஞ்சாருங்க. ஒன்று, அண்ணாமலை படத்தில் வந்துட்டு 3 கோடி ரூபா சொத்தை 10 கோடி கொடுத்து வாங்கின புத்திசாலியை பார்த்துருக்கியா, இன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்டிகே பிரேமலதா அவங்கள அந்த டீமை வந்து அமுச்சு விட்டாரு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்க, எங்களை ஏமாற்றிட்டாரு, இவர் வந்து எம்பி சீட்டு கொடுப்பேன்னு சொன்னார், கொடுக்கலன்னு. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, பத்திரிகையாளராக நாங்கள் உயிரோடு தானே இருந்தோம், 2 வருஷம் ஆச்சு இல்லை அந்த கையெழுத்து போட்டு, அன்றைக்கே எடுத்து ஏன் அன்றைக்கே ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் அந்த ராஜ்யசபா மேட்ரு ஒண்டி அப்படியே காதும் வச்சா மாதிரி மறைக்கிறீங்க எல்லாரும்? இன்னொன்று, ஃபஸ்ட்டு இன்னொரு கட்சியில் போய் ராஜ்யசபா கேட்குறதே நான் புதுசாக இன்றைக்கி இதை விமர்சனம் பண்ணல. நீங்கள் என்னோடய காணொலி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு தான் போனன்ற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். அது என்ன மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகுது? ராஜ்யசபா உறுப்பினர் ஆகணும், மத்திய அமைச்சர் ஆகணும், யாராக இருந்தாலும் அது விமர்சனம் தான். ஆனாப்பட்ட மன்மோகன் சிங் மீதே நான் வந்து விமர்சனம் பண்ணேன். நல்ல பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங். நான் எதுக்கு ராஜ்யசபா? ஏங்க, ஒரு பிரைம் மினிஸ்டராக உட்கார்றவங்க இல்லை ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறவங்க அதான் மக்களை சந்திக்காமல் பேக் டோர் வழியாக வருது. அது அது அந்த அந்த அரசியல் வந்து அவங்க எப்படி? எனக்கு இவர் உண்மையிலே சொல்லிட்டு சீட்டு கொடுக்கலன்னா எனக்கு உள்ளபடியே இன்னும் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஓகே, அப்போ அதாவது லிஸ்ட்டில் இன்னொன்னே சேர்த்துக்கோங்க, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அப்புறமா வந்து அவங்க சசிகலா, இப்போ பிரேமலதாவே சேர்த்து. எடப்பாடி பழனிசாமி ஆடினு வந்த ஆட்டத்தில் யார் யாரெல்லாம் முடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னும் பொழுது, சுதீஷ் அவர்கள் எம்பி அவரை தடுத்த அந்த நல்ல விஷயத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமினா அது உண்மையில நல்ல விஷயம் தான்.